சிஎன்ஜி தட்டுப்பாட்டால் நெல்லையில் 22 அரசு பேருந்துகள் திடீரென நிறுத்தப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மனராஜ் சங்கர் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் மனராஜ் சங்கர். தற்போது சிஎன்ஜி தட்டுப்பாட்டால் 22 அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர்? இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக ஓவியா குமார், சிஎன்ஜி கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் என அழைக்கப்படும் இந்த இயற்கை எரிவாயு, இதனால் இயக்கப்படும் அரசு பேருந்துகள் இயற்கை எரிவாயு கிடைக்காததால் திடீரென திருநெல்வேலி மண்டலத்தில் 30 அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியில் மட்டும் 22 அரசு பேருந்துகள் நேற்று முன்தினம் இரவு முதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை சேகரித்த போது திருநெல்வேலி மாவட்டத்தில் சிஎன்ஜி கேஸ் மூலம் 22 அரசு பேருந்துகள் திருநெல்வேலி மண்டலத்தில் திடீரென நிறுத்தப்பட்டன. இதனால் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சிஎன்ஜி கேஸ் கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் நெல்லை மண்டலத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் காற்று மாசை குறைக்கும் வகையிலும் 30 அரசு பேருந்துகள் சிஎன்ஜி கேஸ் மூலம் இயக்கப்பட்டு வருகின்றது. இந்த கேஸ் பயன்பாட்டினால் வழக்கமான டீசல் செலவும் பெருமளவு குறைகிறது. இத்தகைய சூழ்நிலையில் கடந்த சில தினங்களாக திருநெல்வேலியில் சிஎன்ஜி கேஸ் கிடைப்பதில் கடுமையான சிக்கல் ஏற்பட்டது. இதன் காரணமாக நேற்று முன்தினம் இரவு முதல் தற்போது வரை 22 அரசு பேருந்துகள் முற்றிலுமாக இயக்கப்படாமல் டிப்போகளிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. திருநெல்வேலியில் இருந்து தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு அண்டை மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் வெளியூர் செல்லும் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதற்கு பதிலாக மாநகர பகுதிகளில் இயக்கப்படும் டவுன் பஸ்கள் சில மாற்று வழிகளில் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து தமிழ்நாடு புதுச்சேரி மாநில எண்ணெய் நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பாளர் அசோகன் கொடுத்திருப்ப அறிவிப்பில் கூறியிருப்பது என்னவென்றால், திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் 3 சிஎன்ஜி நிரப்பு நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதில் கேஸ் நிரப்பும் பிரதான நிலையத்தில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அனைத்து சில்லறை விற்பனை நிலையங்களிலும் சிஎன்ஜி இருப்பு தீர்ந்து போனது. எனவே கேஸ் கிடைக்காமல் பேருந்துகள் நிறுத்தப்பட்டன. தற்போது அந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எது எப்படி இருந்தாலும் இந்த சிஎன்ஜி கேஸை உபயோகப்படுத்தும் போது கார்பன் உமிழ்வு மிக மிக குறைவாக இருப்பதால் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இது போன்ற பேருந்துகள் தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறுத்தப்பட்டு இருப்பது பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஓவியகுமார், தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மனராஜ் சங்கர்.